ஜப்பான்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் வாரது அங்கே இருக்கிற ரோபோட்ஸ், புல்லட் ட்ரெயின்ஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி தான். இப்போ பார்த்தா கூட ஜப்பான் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமே உலகத்துக்கு புதிய டெக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸ் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அவங்க அதையும் டெவலப் பண்ணி மெக்லவ் ட்ரெயின்ஸாக மாற்றிருக்காங்க. இதில் வீல்ஸ் இல்லை, மெக்னெட்டை யூஸ் பண்ணி ட்ரக் மேலே லிட்டர்லி ஃப்ளோட் பண்ணும். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நார்மலான கார்ஸை விட 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ். ஜப்பானில் ரோபோட் கல்ச்சர் நம்பவே முடியாத அளவுக்கு க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கு. பெப்பர் ரோபோட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹியூமனைட் ரோபோட் இருக்கு. அது ஹியூமனோட எமோஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அது உங்கள் ஃபேஸை பார்த்து ஸ்மைல் பண்ணவும் பேசவும் செய்யும். அண்ட் ஹாஸ்பிட்டல், ஷாப்ஸ், ஸ்கூல்ஸில் கூட அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜப்பானில் ஸ்மார்ட் டாய்லெட்ஸ் கூட நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் சீட்டில் உட்கார்றப்ப ஆட்டோமேட்டிக்கலி வார்ம் பண்ணும். அண்ட் ஃப்ளஷும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வாட்டர் ப்ரெஷரை அட்ஜஸ்ட் பண்ணும். ஈவன் உங்களோட ஹெல்த் டேட்டா ரெக்கார்ட் பண்ண ஃபியூச்சர்ஸ் கூட அந்த டாய்லெட்டில் இருக்குது. இன்னொரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியா என்னன்னா வெர்டிக்கல் ஃபார்மிங். ஜப்பானில் இடவசதியை சேவ் பண்ணுறதுக்காக ஜப்பான் மிகப்பெரிய பில்டிங்ஸில் ஃபார்மை கிரியேட் பண்ணுது. ஆர்டிஃபிஷியலான சன்லைட், ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணுறாங்க. அண்ட் ஃபியூச்சர் ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் டெக்னாலஜி. ஜப்பானில் நிலநடுக்கம் அடிக்கடி வாரதாக இருக்கும். ஸோ ஜப்பான் நிலநடுக்கத்துக்கே உள்ள ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். அதனால் அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் நிலநடுக்கத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சில ஸ்கை ஸ்டெப்பர்ஸில் லிட்டர்லி அது ஷேக் ஆனால் கூட அது கொலாப்ஸ் ஆகாது. ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலி ஜப்பானோட டெக்னாலஜி எப்போவுமே மற்ற நாடுகளை பார்க்க ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்குது. அவங்களோட இன்வென்ஷன் மட்டும் இல்லை, அதை டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஸ்பெஷல்னே சொல்லலாம்.